அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய சேனலில் 13வது இணையவழி தேர்வாக 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து மலைபடுகடாம் என்னும் பாடத்தலைப்பிலிருந்து நடைபெற உள்ளது. இந்த இணையவழி தேர்விற்குரிய லிங்கானது நம்முடைய கமெண்ட்ஸ் பகுதியில் வழங்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை நீங்கள் தொடுவதன் வழியாக இந்த இணையவழி தேர்வினை மேற்கொள்ள இயலும். இந்த இணையவழி தேர்வில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்களை வியூ ஸ்கோர் என்னும் மெனுவை கிளிக் செய்வதன் மூலமாக அறிந்து கொள்ள இயலும். நீங்கள் இந்த தேர்வை மறுமுறை எழுத விரும்பினால் சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ் என்னும் லிங்கை கிளிக் செய்வதன் மூலமாக இந்த தேர்வினை நீங்கள் மீண்டும் எழுதி பார்க்கலாம். இப்பொழுது இந்த தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்குரிய சரியான விடைகளை காண்போம். முதல் வினா, மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் யார்? மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். இரண்டாவது வினா, மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் என்ன? மலைபடுகடாம் நூலுக்கு கூத்தராற்றுப்படை என்ற வேறொரு பெயரும் உள்ளது. இப்பாடலில் கூத்தன் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்துள்ளதால் இது கூத்தராற்றுப்படை என்னும் வேறு பெயரை பெறுகிறது. மூன்றாவது வினா, மலைபடுகடாம் நூல் எத்தனை அடிகளை கொண்டது? மலைபடுகடாம் நூலானது 583 அடிகளை கொண்ட நூலாகும். 103 என்பது முல்லைப்பாட்டு, 782 என்பது மதுரை காஞ்சி, 248 என்பது பொருநராற்றுப்படை. எனவே 583 என்பதே சரியான விடை. அடுத்த வினா, மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவர் நன்னன். பாட்டுடை தலைவன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடலில் யாரை புகழ்ந்து யாரை கதாநாயகனாக கொண்டு அந்த பாடல் பாடப்படுகிறது என்பதை குறிக்கும். அப்படி பார்த்தோமேயானால் மலைபடுகடாம் நூலில் நன்னன் என்னும் மன்னன் புகழ்ந்து பாடப்படுகிறார். அசையி கிளியி என்னும் சொற்களுக்குரிய இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும் என்பதை அளபடை என்னும் பாடப்பகுதியில் கண்டிருப்போம். அந்த வகையில் அசையி கிளியி என்னும் சொற்களுக்குரிய சரியான இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை என்பதாகும். 10ஆம் வகுப்பு வினாத்தாள் வடிவமைப்பில் 12 முதல் 15 வரையிலான வினாக்கள் ஒரு பாடலை கொடுத்து அதிலிருந்து 4 கேள்விகளை கேட்கக்கூடிய முறையில் அமையும். அக்கேள்விகளுள் பாடலில் இடம்பெற்றுள்ள சொற்களுக்குரிய பொருளறிதல் என்பது இடம்பெறுவதற்கான பெரும்பான்மை வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் அரசு போட்டித் தேர்வுகளிலும் பழஞ்சொற்களுக்குரிய பொருளை பொருத்தக்கூடிய வினாக்கள் இடம்பெறுவதற்கு பெரும்பான்மையான பங்குள்ளது. அந்த வகையில் இந்த வினாவிற்குரிய சரியான விடைகளை பார்த்தோமே ஆனால் அசையி என்னும் சொல்லிற்குரிய பொருள் இலைப்பாரி, அல்கி என்னும் சொல்லுக்குரிய பொருள் தங்கி, கடும்பு என்னும் சொல்லுக்குரிய பொருள் சுற்றம், நரலும் என்னும் சொல்லுக்குரிய பொருள் ஒலிக்கும், ஆரி என்னும் சொல்லுக்குரிய பொருள் அருமை. இதேபோன்று அடுத்த வினாவும் சொல்லையும் பொருளையும் பொறுத்துக என்னும் முறையிலேயே உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. படுகர் என்னும் சொல்லின் பொருள் பள்ளம், வைரியம் என்னும் சொல்லின் பொருள் கூத்தர், வேவை என்னும் சொல்லின் பொருள் வெந்தது, இரடி என்னும் சொல்லின் பொருள் திணை, பொம்மல் என்னும் சொல்லின் பொருள் சோறு. இதில் திணை என்பது ஒரு சிறுதானியத்தை குறிக்கிறது. திணை என்பதை நீங்கள் ரன்னகரம் போட வேண்டும். தன்னகரமாகிய 3 சுழினா போட்டீர்களே ஆனால் திணை என்னும் சொல்லின் பொருள் ஒழுக்கம் என்பதை குறிக்கும். இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை நன்கு உணர்ந்து கொள்ளவும். திணை என்பது ரன்னகரம், அதாவது 2 சுழி நை போட்டிருந்தீர்களே ஆனால் அது தானியத்தை குறிக்கும். திணை என்பது 3 சுழி நை என்று அழைக்கக்கூடிய
தன்னகர நையை போட்டிருந்தீர்களேயானால் ஒழுக்கம் என்னும் பொருள் தரும். இந்த வேறுபாடை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கு வழங்கப்பட்டுள்ள வினாக்களுக்குரிய சரியான விடைகளை கண்டு பயிற்சி பெற்று மீண்டும் இந்த தேர்வை எழுதி பார்த்து நீங்கள் பயிற்சி பெறலாம். அவ்வாறு பயிற்சி மேற்கொள்வது பயனுடையதாக அமையும் என நான் நினைக்கிறேன். மேலும் இதுபோன்ற தேர்வுகளுக்கு @online தமிழ் டெஸ்ட் என்னும் யூடியூப் சேனலை காணுங்கள். நன்றி, வணக்கம்.